வணக்கம். என்னுடைய பேர் தவசகர பாண்டியன். நான் ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் என்னும் ஊரை சேர்ந்தவன். நான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவன். இன்றைய யதார்த்த அரசியல் சூழ்நிலையில் நான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவன் என்ற முறையில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் வளர்ச்சி குறித்து நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் வளர்ச்சி குறியீடு என்னென்னா அந்த எஸ்சி பட்டியல் வெளியேற்றம் தான். அந்த வெளியேற்றம் குறித்து இன்னைக்கு உங்களுக்கு சில மக்களுக்கு இன்னும் தெளிவான பார்வை இல்லை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா பெரும்பான்மையாக ரீச் ஆகிருக்கு. இன்னும் சில கிராமங்களில் சில இடங்களில் இன்னும் இந்த இதுவும் சென்றடையலை அந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்த ஒரு நிகழ்வு. இதை யதார்த்தமாக எப்படி சொல்கிறதுன்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி இல்லை உள்ள கார்த்திகைப்பட்டி என்னும் கிராமத்தை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த கிருஷ்ணவேணி என் பெண்மணி அறுவலையில் வெட்டப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு நான் உங்களுக்கு இது எவ்வளோ யதார்த்தமாக ஒரு விளக்க கடமைப்பட்டிருக்கேன். எப்படி கேட்டிங்கன்னா, கிருஷ்ணவேணி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர், கார்த்திகைப்பட்டி ஊரை சார்ந்தவர். கார்த்திகைப்பட்டியில் அனைத்து சமூக மக்கள் இருக்காங்க. முக்குளத்தர் இருக்காங்க, நாயக்கர் இருக்காங்க, ஆசாரி இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய சமூகத்தை சேர்ந்தவர் இருக்காங்க. அப்படி இருக்கையில் ஒரு தண்ணீர் பிடிக்கிறதுக்கு பிரச்சனை இங்கே அந்த பிரச்சனை ஒரு நான் யாரையும் சாதியை குறிப்பிட்டு பேச விரும்பல. இங்கே இந்த சண்டையில் என்னுடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டும் சாதியை பேச குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா அப்படி தான் என்னுடைய மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். இங்கே அப்படி தான் இங்கே தமிழ் தேசியம் பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு புரியும் யார் தமிழர், யாரால் பாதிக்கப்படுகிறாங்க என்பது. இந்த தண்ணீர் திறந்து விடுறது அந்த அதிகாரத்தை கைப்பற்றி வச்சிருக்கவர் ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கும் அவங்களுக்கு பிரச்சனை. அவருக்கு என்னன்னா அவங்களுடைய சொந்தக்காரவங்க, அதாவது இந்த தெலுங்கருக்கு யாருன்னா முட்டு கொடுக்குறது ஒரு சமூகம் இருக்குல்ல, அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த தண்ணி பிடிக்கிறது உரிமைகளை தாராளமாக பண்ணுறாரு. மற்ற யாருக்குமே பண்ணுறது கிடையாது. போனாங்கன்னா தரைக்குறை பேசுகிறதும், இப்போ தண்ணி இல்லை அந்த மாதிரி சண்டை போடுறதுமா இருந்திருக்காரு. இதுதான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் யார் இதை இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறீங்க இல்லை, தமிழருடைய பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் வரலாறுகளையும் அழிச்சது யார், அழிச்சிட்டு அவங்கள அடிமைப்படுத்திட்டு அவங்க இன்னும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னா தெலுங்கருன்னு சொல்கிறீங்க நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க. அப்போ நம்ம தமிழ் ஜாதிலாம் ஒன்றிணையும் சொல்கிறீங்க. அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இன்றளவும் அந்த தெலுங்கர்கள் நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டு சார்பாக கலாச்சாரம் சார்பாக அவங்களுடைய உரிமைகளை இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நசுக்கிட்டு வர்றாங்களே. அவங்களுக்கு தெலுங்கருக்கு யார் முட்டு கொடுக்குறாங்கிறது நல்லாவே தெரியும். தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு இங்கே ஏன் அவங்கள வெளிப்படையாக சுட்டி காட்ட மாட்டீங்க? ஏன்டா உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முடியாது. இது வரைக்கும் நீங்கள் சுட்டி காட்டலை. ஏன்னா தென் தமிழகத்திலும் சரி வட தமிழகத்திலும் சரி, தென் தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பான்மை தமிழ் குடிகளாக தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் இருக்கிறாங்க. இவங்க இன்றைக்கு இந்த பண்பாடுகளையும் இவர்களுடைய கலாச்சாரங்களையும் இவர்களுடைய உரிமைகளையும் இன்னைக்கு யார் மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது, அதுக்கு யார் உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரியே தெலுங்கு தான் நம்மளுடைய பண்பாட்டையும் நம்ம சாதியை புகுத்துனாங்க, அந்த வரம்பை கொண்டு வந்தாங்கண்டா இன்றளவும் அதை தானே கடைபிடிச்சிட்டு வராங்க. நீங்கள் அதையும் சுட்டி காட்ட மாட்டீங்க. ஏன்னா உங்களால் சுட்டி காட்ட முடியாது. இது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கான ஒரு பதிவு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் வந்த முன்னேற்றமும், அந்த பேரை முன்னிறுத்தி வந்த பண்பாடும், அதை முன்னிறுத்தி நீங்கள் அடைய போகிற முன்னேற்றம் மட்டும்தான் உங்களை ஒரு சமூக அந்தஸ்துக்கு உயர்த்தும். அதை தவிர்த்து மற்ற எந்த அரசியலுமே உங்களுக்கான ஒரு சமூக அந்தஸ்தை பெற்றுத்தராது. ஆக இன்றைக்கு எஸ்சி பட்டியல் வெளியேற்றம் தான் மிக முக்கியமான ஒன்று. இந்த யதார்த்த அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட தேவேந்திரகுல வேளாளருடைய தனிப்பட்ட சமூக அந்தஸ்தை பெறக்கூடிய அந்த ஒரு குறியீடு என்னன்னா எஸ்சி பட்டியலிருந்து வெளியேறி தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் ஒன்றிணைகிறது. இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு வழின்னு நினைக்கிறேன். இதை அரசியல் கட்சிகள் சாராமல், அமைப்புகள் சாராமல் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் ஒற்றுமை என்ற நோக்கத்தோடு மட்டுமே இதை பார்த்து அக்டோபர் 6 நடக்கக்கூடிய அந்த பேரணிக்கு எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.